சரிகமபா நிகழ்ச்சியில மறுபடியும் அபிஷேகா தான் யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஒன் ஒன் ரவுண்ட்ல ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் ஒன் ரவுண்ட் வாரம். அதாவது உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே 1 விசஸ் 1 அப்படிங்கிற ரவுண்ட்ல தான் கலந்துக்க போறாங்க. 2 பேர் ஒரே நேரத்துல பாடுவாங்க. அதுல யார் பாடல் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஜட்ஜஸ் வந்து ஓட்டு போட போறாங்க. யாருக்கு ஓட்டு அதிகமா விழுந்திருக்கோ அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போது அவங்க அடுத்த ரவுண்டை முன்னோக்கி போக போகிறாங்க. இதுதான் இந்த போட்டியோட கான்செப்ட். அந்த வகையில் ரொம்பவே பல பரீட்சை இந்த தடவை நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவும் போல் நம்ம எல்லாரும் அதிகமாக எதிர்பார்த்துருக்க ஒரு பர்சன் அப்படின்னா அது அபிஷேகா தான். அபிஷேகா அவர்கள் கூட நேருக்கு நேராக மோதி இருந்தக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது ஆகாஷ் நிருபம் அவர்கள். இவங்க 2 பேரும் தான் 1 விசஸ் 1 ரவுண்டில் ரொம்பவே பல பரீட்சை நடத்தியிருந்தாங்க. கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, அங்கே இருந்த ஜட்ஜஸ்மே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் கொஞ்சமாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதனால இன்னொருத்தர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே போட்டி போட்டு சூப்பராக பாடியிருந்திருக்காங்க. ஒரு புறம் ஆகாஷ் அவர்கள் அவ்வளோ அருமையான ஒரு பாடல் எடுத்து பாடியிருக்காரு. இன்னொரு புறம் அபிஷேகா அவர்கள் இன்கிரெடிபிளான ஒரு சாங்கை தான் எடுத்து பாடியிருக்காங்க. அந்த ஒரு பாடலுக்கு அப்புறம் யாரை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஓட்டு போடுறதுல ஜட்ஜஸ் திணறி போயிருக்காங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இவங்க 2 பேருமே கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸை மறுபடியும் கூட அபிஷேகாவை பாட வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாடலை தான் அவங்க டெலிவரி பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ஒரு வழியாக இந்த ஒரு கஷ்டமான பேட்டில் ஆகாஷை எதிர்த்து அபிஷேகா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அபிஷேகா அவர்கள் இந்த சீசனோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 8-9 வாரம் போயும் தொடர்ந்து கோல்டன் ஸ்டார் வாங்குற ஒரு பர்சன் அப்படின்னா அது அபிஷேகா தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி சீசன்ல பவித்ரா அவர்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு 3 வாரம் தொடர்ந்து வாங்குவாங்க, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சூப்பராக பாடி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக அபிஷேகா அவர்கள் இந்த சீசனில் உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அபிஷேகா அவர்கள் கூடவே பார்த்தீங்கன்னா சுமனாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சிலராக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பாடி மேலே வந்துட்டு இருக்காங்க. பட் ஆடியன்ஸ் போவில் அதிக வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது அபிஷேகா அவர்கள் தான். அண்ட் இந்த சீசனில் அபிஷேகா தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சீசனோட வின்னராக அவங்க இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் அபிஷேகா இன்னொரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். அவங்க மட்டும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரல, அவங்களோட சேர்ந்து இன்னும் 2-3 பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான சாங்ஸ் எடுக்கணும், எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி பாடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனில் டைட்டில் அடிப்பாங்கங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 1 விசஸ் 1 ரவுண்டில் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.